வந்து இந்தியாங்க, கேரன் வில்லேஜ். ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருங்க. இந்த ரிவர் தான் நம்மள வந்து இந்த சைடு இந்தியா, அந்த சைடு வந்து பாகிஸ்தான் சொல்லி பிரிக்கிறீங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து நேராக பாகிஸ்தான் வில்லேஜை ஒட்டி இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோங்க. பார்டர் ஏரியாவுக்கு போகிறோம். ஒரு ரிவர் வந்து பாகிஸ்தானையும் இந்தியாவும் வந்து பிரிக்குதுங்க, அதான் பார்டரு. ஸோ அங்கே வந்து நம்ம இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் பர்மிஷன் வாங்கணும். ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம லிஃப்ட் கேட்டு அந்த பார்டர் வரைக்கும் போக பார்க்கலாம். நம்ம கேரன் வேலிக்கு தான் போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேண்டாம் இருக்குங்க. அது நம்ம குப்பாராவில் வந்து தெரியுமா, குப்பாரா அங்கேருந்து நம்ம லிஃப்ட் எடுத்து வர மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கிடைக்காது. ஆனால் இவங்க வந்து இவங்க உங்கள் வில்லேஜ், திஸ் இஸ் யுவர் வில்லேஜ்னா, ஸோ இவங்க வந்து கொஞ்சம் தூரம் லிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. இங்கேருந்து கரெக்டாக நம்ம கேரன் வேலி வந்து கரெக்டாக ஒரு 22 கிலோமீட்டருங்க. இவங்க கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு இருக்காங்க, கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. आपका नाम क्या है? your name? Khalid. And your name? Buran. So இவருக்கு வந்து நிறைய கேரளா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. Hello people like this who manage to go blogging through this type of scenarios. I love to help these type of people. Sure. It's very pleasureful to help these type of people. Oh, nice. Yeah. Before you visit in a Karen Valley? No, I don't have. I just still don't visit it there, but he visits. How is it, bro? It's beautiful. Okay. So you get to look up, you get outside on the other side. You have permission? Yeah, permission. Yeah. Then you can go easily without any issue. Yeah, okay. One second, thanks. Thank you so much. வியூவை பாருங்களேன். ஒரு தரமான ஒரு வேலைங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக கொஞ்சம் லோக்கல்ஸ் இருக்காங்க. ஹாய் ப்ரோ. Hi bro. Hello. Hello bro. How are you? I'm good. ஸோ இது வந்து இவங்களோட லோக்கல் ஆடு. அடுத்த முட்டு கொஞ்சம் நல்ல முட்டாக இருக்கும் போல். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு வேலி. இன்னும் நம்ம இங்கேருந்து கரெக்டாக ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே போகணுங்க. ஸோ இவங்க கொஞ்சம் பாதி தூரம் தான் போவாங்க, அடுத்து நிப்பாட்டிடுவாங்க. அடுத்து நான் வந்து லிஃப்ட் எடுத்து பார்க்கணும், இல்லாட்டி நடந்து கூட போகணும், வேறு வழி இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்து மண்டியான்ற ஒரு பிளேஸில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து கரெக்டாக அந்த கேரன் வேலி வந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்குங்க. ஸோ நம்ம அப்படியே போகலாங்க. ஃபைனலாக வி ரீச் டு இதர்மே கேரன் வேலிங்க. அப்படியே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிரண் வேலிங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே அந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த பிளேஸ் நான் கை காட்டுறேன் பாருங்க. ஸோ அங்கே ஃபுல்லாமே வந்து பிஓகேங்க. பிஓகேன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருங்க அதெல்லாம். ஸோ ஓகே, அதுவும் காஷ்மீர் தான், ஆனால் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். நம்ம அந்த ரிவர்கிட்ட இப்போ நம்ம போகலாங்க. ஆப்போசிட் திட்டிற லைட்டிங் ஃபுல்லாமே வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் தாங்க. ஸோ நான் நாளைக்கு காலையில் வந்து உங்களுக்கு நான் அதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து போடுறேன். ஸோ நேற்று வந்து இங்கே தாங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். வியூவை பாருங்களேன். ஸோ உங்களுக்கு மேலே தெரியுதா? ஸோ அங்கே தெரியுதா வீடுக்குலாம்? ஸோ அது எல்லாமே பாகிஸ்தானு. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுவே பாகிஸ்தான் தான். நடுவில் வந்து ஒரு ரிவர் போகும். அந்த ரிவர் தான் நம்ம வந்து பாகிஸ்தானையும் இந்தியாவும் வந்து பிரிக்குதுங்க. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் அந்த ரிவர்கிட்ட போய் நேற்று வந்தோம்ல, அந்த ரிவர் வழியாக வந்து அந்த இடத்துல போய் நம்ம கொஞ்சம் க்ளோஸாக வந்து இப்போ அவங்க பாகிஸ்தான் மக்களை வந்து பார்க்க பார்க்குறோம். ஸோ போகலாங்க. இல்லை வீடுப்பெலாம் பாருங்களேன், ஃபுல்லாமே வீடை சுற்றி எல்லாமே ஆப்பிள் மரம் தாங்க. அவங்க வேணும்னா பறித்து சாப்பிட்டுக்குவாங்க. இந்த சைடு பாருங்களேன், அந்த இருக்கும் பாருங்க ஆப்பிள். ஸோ யாரை பார்த்தாலும் எந்த மரத்துக்கிட்ட நான் நின்றாலும் ஆப்பிள் மரத்துக்கிட்ட என்னப்பா தம்பி ஆப்பிள் வேணுமான்னு சொல்லி கேட்பாங்க. ரெண்டை பிடிங்கப்பா அப்படின்னுவாங்க.
ஸோ இங்கே சோளத்தை பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குண்டு. हे कितना सुंदर है. कितना सुंदर है. मोमल हाय बोलो. हाय हाय. ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டு. நானே ஹைட்டு தாங்க. இது என்ன காட்டி டபுள் மடங்கு இருக்கு. யூ ஆர் த அண்டர் சிசிடிவி சர்வேலைன்ஸ். இது சுற்றி இந்த ரிவரை சுற்றியுமே சிசிடிவி கேமரா தாங்க இருக்கும். ஸோ அங்கே இருக்காங்க பாருங்க, அங்கே நின்றுட்டு இருக்காங்களே அவங்க ஃபுல்லாமே வந்து பாகிஸ்தான்காரங்க. இந்த சைடு இருக்கவங்களாம் இந்தியாவுக்காரங்க. ஸோ இந்த ரிவர் தான் நம்மளை வந்து பிரிக்குதுங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஃப்ளாக் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சைடு இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம வந்து இப்போ இதை கட்டியிருக்கோம்ல. ஸோ இந்த ஃப்ளாக் வச்சு இந்த மாதிரி அதே மாதிரி அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் அப்படியும். ஓகேங்க, நம்மளுக்கு பின்னாடி தெரியுதுல அந்த பில்டிங் எல்லாமே வந்து பாகிஸ்தானுங்க. இந்த ரிவர் தான் நம்மளை வந்து பிரிக்குதுங்க. இன்னுமே நம்ம அந்த சைடு வந்து அங்கிட்ட ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூல்கிட்ட போனோன்னா நம்ம கொஞ்சம் நியராக போய் பார்க்கலாம். கொஞ்சம் ரொம்ப க்ளோஸுன்றாங்க. இது கொஞ்சம் லாங்காக தானே இருக்குது. நம்ம அந்த பில்டிங்லாம் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா நம்ம இன்னும் க்ளோஸாக பார்க்கலான்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ போயிட்டு இருக்க இடம் வந்து போஸ்ட் ஆஃபீஸுங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் தாங்க. பாருங்கள், டெல்லி, ஜெய்ப்பூர், ஆக்ரா, காந்தி நகர், மும்பை, ஹைதராபாத், இம்பால், சென்னை. சென்னை பாருங்கள் 3152 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ஸோ அந்த போட்டு பார்த்தீங்களா அந்த போர்ட்லேயும் காஷ்மீர் பாகிஸ்தான். ஸோ இங்கேருந்து பாருங்கள் கையாட்டுறாங்க அந்த சைடு. இதோ அங்கே பாருங்கள் ஒரு பச்சை கலர் போட்டு ஒரு. ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த ஃப்ளாக் வந்து 72 ஃபீட்டுங்க. இதை நம்ம குழி தோண்டும் போது அந்த கம்பி ஊண்டும் போது குழி தோண்டுவாங்களே, தோண்டினப்ப எடுத்த ஃபஸ்ட்டு கல் இந்த கல்லாங்க. ஸோ அதை வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி அங்கே வந்து பாகிஸ்தானில் வந்து அந்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு, இவங்க இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்டேட் வந்து இங்கே இருக்கா, இது வந்து கன்னியாகுமரிங்க. மேலே வந்து நம்ம காஷ்மீர் வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். காஷ்மீர் K2Kன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இருந்தாலும் கே வந்து ஃபஸ்ட்டு வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேரன் வில்லேஜ் தான் இந்த சைடு. ஸோ அதனால் அதுவும் K2K தாங்க. யுவர் அண்டர் சிசிடிவி சர்வேலைன்ஸ்னு போட்டிருக்காங்களே. நானும் இந்த இடத்துல நான் தேடி பார்த்தேன். நம்ம சிசிடிவி கேமரா வந்து கண்டே பிடிக்க முடியாதுங்க. பூராமே இன்விசிபிளாக இருக்கும். இந்த மரத்தில் இருக்கலாம், ஸோ அந்த இடத்துல இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது தான் அவங்க கண்டுபிடிச்சி நம்ம வருவாங்க. இங்கே சுற்றியுமே இந்த வந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். ஸோ அந்த சைடு 2 பேர் வருவாங்க பாருங்க. ஸோ அவர் வராருல, அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன். அவர் வந்து ஆர்மியாங்க. அவர் சுற்றிகிட்டே தான் இருப்பாங்க, ரவுண்ட்ஸ்லேயே தான் இருப்பாங்க. அவங்க 2 பேர் வருவாங்க பாருங்க. அவங்க 2 பேருமே ஆர்மி தான், சுற்றி ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. இந்த வீடு வந்து கேட்டேன் ஏன் இப்படி வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாலடைஞ்சு போய் இருக்கு அப்படின்ட்டு. யாருமே இல்லை இந்த வீட்டில் இப்போ. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே தான் தங்கியிருக்காங்க. அப்போ அந்த கேரன் வேலி வந்து இந்த கேரன் வந்து இந்த நதி வந்து பிரிச்சிருக்குல்ல. இப்போ வந்து இந்த சைடு வந்து இந்தியா, அந்த சைடு வந்து பாகிஸ்தான். அப்போ வந்து இவங்க வீடை காலி பண்ணிவிட்டு இவங்க வந்து நான் பாகிஸ்தான் சைடே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா, நம்மளுக்கு பேக் சைடு இருக்கிறது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருங்க. ஸோ அங்கே சில இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துலலாம் சில ஃப்ளாக், பாகிஸ்தான் ஃப்ளாக் தெரியுது. இன்னும் நம்ம வந்து அந்த சைடு போனோம்னா இன்னும் நம்ம க்ளோஸாக போய் பார்க்கலாம். இது ஒரு வேங்க. அங்கிட்டு வந்து நம்ம வந்து அந்த சைடு போனோம்னா இன்னும் நம்ம க்ளோஸாக போகலாம். அந்த சைடு வந்து ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூலுக்கிட்ட போனோம்னா இன்னும் வந்து க்ளோஸாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நதி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அந்த சைடு வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகும். அந்த இடத்துல அங்கே போய் நம்ம போய் பார்த்து நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சைடு இருக்கிறவங்களும் காஷ்மீர்காரங்க தான், அந்த சைடு இருக்கிறவங்களும் காஷ்மீர்காரங்க தான். பட் என்ன, இது வந்து நம்ம இந்தியா காஷ்மீர், அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். ஸோ அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸு. மற்றபடி கல்ச்சர் எல்லாமே சேம் தான். இப்போ வந்து இந்த நதியை வந்து கிஷன் கங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீலம் ரிவர், நீலம் நதின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரே நதி தான், ஆனால் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. மேலே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வண்டி போயிட்டு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ளாக்லாம் இருக்கிறது ஃபுல்லாக அந்த இதில். ஸோ அந்த சைடுமே இருக்கிறது வந்து பாகிஸ்தான் தாங்க. ஸோ மேலேயும் இருக்கிறது பாகிஸ்தான் தாங்க. இப்போ இங்கே வந்து எப்படின்னா அவ்வளோவா ஆர்மி கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்ரீநகர் போனீங்கன்னா நிறைய ஆர்மி இருந்தாங்க. என்னடா அப்படியே பயமாக இருக்கும். நம்மளை சுற்றி ஆர்மியாக தான் இருப்பாங்க. கண்ணை வச்சுட்டு அங்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஆர்மி அவ்வளோவா இல்லைங்க.
பாகிஸ்தான் ஆர்மியும் நான் பார்க்கல, நம்ம இந்தியன் ஆர்மியும் பார்க்கல. அதாவது அவ்வளோவா பார்க்கல. நம்ம ஸ்ரீநகரில் பார்த்த அளவுக்கு இங்கே வந்து பார்த்தோமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அந்த அளவுக்குலாம் யாருமே இல்லை. ஸ்ரீநகரில் பார்த்தீங்கன்னா ஆர்மி சுற்றிட்டே இருப்பாங்க, ஆனால் இந்த இடத்துல வந்து ஆர்மி அவ்வளோ இல்லைங்க. அதனால் நீங்களும் இந்த கிரண் வில்லேஜுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி வரணும்னா குப்பாரா வந்துருங்க. குப்பாராவில் இருந்து கால்போரான்னு சொல்லிட்டு ஒரு குப்பாராலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. அந்த வில்லேஜில் வந்து நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பர்மிட்டை வாங்கிட்டு நீங்கள் எத்தனை போக போகிறீங்க, எதில் போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. நான் வந்து லிஃப்ட் எடுத்து வந்தேன், ஆனால் வந்து நீங்கள் வர ஃபியூச்சரில் வந்து நீங்கள் லிஃப்ட் எடுத்துலாம் இந்த இடத்துல வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்ட முடியாது. நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் ஓன் வெஹிக்கிள் இருந்தால் அதுலேருந்து நீங்கள் வரலாங்க இந்த இடத்துக்கு. அந்த பர்மிட்டுக்கு வந்து நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை, இந்த அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி ப்ரூஃபை மஸ்ட்டுங்க. நீங்கள் ஆதார்லாம் காமிச்சா ஒத்துக்கிற மாட்டாங்க. உங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஆதார் கார்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியம். அதை கொடுத்து தான் நீங்கள் இப்போ வந்து நான் வந்து அந்த ஆர்மி வந்து செக் போஸ்ட்டில் வந்து என்னோடய ஆதார் கார்டை வந்து நான் கொடுத்துட்டு தான் நான் உள்ளே வந்தேன். என்னோடய ஒரிஜினல் ஆதார் கார்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளே வரணும். அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் போகும்போது அதை கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து நம்ம உள்ள காஷ்மீருக்குள்ளே என்ட்ராகலாம். வந்து டோக்கன் நம்பர் சொன்னாங்க 32 சொல்லி, அந்த டோக்கன் நம்பரை சொல்லி நம்ம வந்து வாங்கிட்டு போயிடணும். பின்னாடி பாருங்கள், பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பாகிஸ்தானோட ஃப்ளாக் இருக்கிறது. இந்த ரிவர் தான் நம்மளை வந்து இந்த சைடு இந்தியா, அந்த சைடு வந்து பாகிஸ்தான் சொல்லி பிரிக்கிறீங்க. நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்கூலுங்க, கேரன் வில்லேஜோட ஃபஸ்ட்டு ஸ்கூல். அப்படி உள்ளே போகலாங்க. கேரன் வில்லேஜோட கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட ஹோட்டல்லாம் இருக்குது. சுற்றி மவுண்டெயின் தான். हेलो, आपका नाम क्या है? अदरीम साहब ठीक है. ஸோ இது வந்து பேங்க்குங்க, ஜேகே பேங்க்ஸுங்க. இந்த பேங்க் வந்து காஷ்மீரில் மட்டும்தான் பார்க்க முடியும், அது இந்த கிரண் வில்லேஜ் குப்பாராவில் மட்டும்தான் பார்க்க முடியும்.